சண்டேனாலே ஸ்பெஷல் தான். அதுலேயும் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேன்றதுனால சஷ்மிதா ஸ்கூலில் டான்ஸில் கலந்துட்டு இருந்தா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கே அந்தம்மா 11:30 ஆகிடுச்சு. கெஸ்ட்டு எல்லாருமே வந்து பிரியாணி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால சரி பிரியாணியே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருந்தோம். மதர் இன் லா தான் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிரியாணிக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சிக்கன் 65 ஆனியன் ரைத்தா. அதுவும் ரெடி பண்ணியாச்சு. என்னன்னு தெரியல, ஒரு 1 வீக்காகவே ரொம்ப தலைவலி எடுக்குது. கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம், பவர் குறைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. நாளைக்கு தான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஐ டாக்டர்கிட்ட. நாளைக்கு ஆஃப்டர்நூன் அப்பாயின்மெண்ட்டு. போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பவர் குறைஞ்சிருக்குன்னு. 5 இயர்ஸ் முன்னாடி போய் செக்கப் போனோம். ஸோ அதோடு போகவே இல்லை. இயர்லி ஒன்ஸ் போனோம், போக முடியல சாத்விக் வந்ததுனால. ஸோ நாளைக்கு போய் பார்த்துட்டா தெரியும். பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். பிரியாணி வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சிக்கன் 65னா அதை வாழை இலையில் போட்டு சாப்பிட்றது தாங்க அல்டிமேட் காம்பினேஷன். சூப்பராகவே வந்திருந்தது. எனக்கு அவ்வளோவா பிரியாணி பிடிக்காது. ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் நான். நைட் அது மீந்ததுனா கூட சாப்பிட மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குன்றதை என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் உமா. பை.